ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்றைய அரசியல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக ரொம்பவுமே இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசியல் தேர்தலாக இந்த ஒரு தேர்தல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ட்விஸ்ட் வச்சு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பீக் அண்ட் அப்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மூவி பார்க்குற மாதிரி ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ யாராலையும் எதுவுமே கணிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ விஜய் அவர்களுக்கு இன்னும் ஒரு 6 சீட் வேணும். ஸோ 6 சீட் இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்லிட்டாரு. ஸோ ஏன் 6 சீட் இருந்தால் தான் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ எத்தனை சீட் வச்சிருக்காங்களோ அத்தனை சீட்டை வச்சு ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா பெரும்பான்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள்ட்ட தான் இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னா அதிமுக டிஎம்கே யார்கிட்ட போயிட்டு கூட்டணி வச்சுட்டு வரணும். பட் டிஎம்கே கூட வைக்க முடியாது, ஏடிஎம்கே கூட வைக்க முடியாது. ஏன்னா கொள்கை எதிரி அந்த எதிரி இந்த எதிரின்னு இருக்கு. ஏடிஎம்கே கூட பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கனால விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது கண்டிப்பா விஜய் அவருடைய பதவி ஏத்துக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஆளுநர் நினைச்சாருன்னா பண்ணலாம். பட் ஆனா பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆளுநர் பாஜக ஆளு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாஜக இருந்து வந்தனால கண்டிப்பா அவர் பண்ண மாட்டாரு. ஸோ பாஜக இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எதுக்காக பாஜகவில இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா காங்கிரஸ் தாவேக்காவோட இணைஞ்சிருச்சு. ஸோ இப்போ காங்கிரஸ் தாவேக்கா கூட இணையல அப்படின்னா ஒருவேளை விஜய் ஆட்சி அமைச்சிருக்க முடியும். பட் இணைஞ்சனால மோடி கோவப்பட்டு காங்கிரஸோட போறீங்களா, கண்டிப்பா நீங்க ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்லிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இன்னொரு 6 சீட்டு அலையிட்டோம் அப்படின்னு பாஜக போட்டு அடிக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களால் இன்னொரு 6 சீட்டு தேர்த்தவும் முடியல. அவரும் விசி காட்ட கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியில கேட்கிறாரு. ஸோ ரெண்டுமே டிஎம்கே சைடு தான் இருக்கு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எப்பப்பெல்லாம் கடிதம் கொடுக்குறாரோ அப்பப்பெல்லாம் டிஎம்கே ஆலோசனையில இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பேசிட்டு வராங்க. ஸோ டிஎம்கே நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன போ வேணாம்னு சொல்றாரா இல்ல போன்னு சொல்றாரா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கிடையில ஸ்டாலின் அவர்கள் வேற பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா 6 மாசம் பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கட்டும், அவங்க பண்ணட்டும், ஆட்சி நடத்தட்டும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எதுக்காக அவங்க 6 மாசம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் விசிகா துரந்தர் படத்துல வர மாதிரி ஸ்பையா பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க. ஸோ உள்ள போயிட்டு அவங்க ஸ்டாலின் எப்ப கண்ணு காமிக்கிறாரோ அப்ப வெளில வந்துருவாங்க. ஸோ அதுக்குள்ள விஜய் மேல ஏதாவது அவதூறு பரப்பி நெகட்டிவ் செட் பண்ணி கண்டிப்பா விஜய் மறக்கிற அளவுக்கு வச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜனநாயகன் படத்துல ட்ரெய்லர்ல வர டயலாக் மாதிரி தான். மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனா அவன் கடவுள் ஆயிடுவான், அவனை உயிர் தேர முடியாத சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சொன்ன மாதிரியே விஜய் அவர்கள் முழுசா முடிக்கணுன்ற ஒரு முடிவில் இறங்கியிருக்காங்க. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றாரு. பட் ஆனா பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுமையா டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் அண்ட் பாஜக ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து அதிமுக பண்றாங்க. அதிமுக இருந்து ஒரு சில பேர் வரணும்னு சொன்னாங்க. அவங்களே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி டிஎம்கே இருந்து ஸ்டாலின் அவர்கள் யாரும் போக கூடாது, இருங்க நம்ம கூட இருங்க, கூட்டணியில இருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால விசிக தலைவர் திருமாவளவன் பாத்தீங்கன்னா 2 தொகுதியை வச்சுக்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்காரு. எப்ப கேட்டாலும் பாத்தீங்கன்னா நாங்க நாளைக்கு சொல்றோம்னு இருக்காரு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அவர் வரமாட்டாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 6 மாசம் கழிச்சு ரீ எலெக்ஷன் தான் வரப்போகுது. சோ எதுக்காக இந்த ஒரு 6 மாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னதுதான். அந்த 6 மாசத்துக்குள்ள விஜய் மேல தான் நெகட்டிவ் பரப்பிடலாம், விஜய் மேல ஏதாவது அவதூற பரப்பி விஜய் அவரோட முடிச்சு விட்டு அதுக்கப்புறமா ஆட்சி அமைச்சு அப்படின்னா கண்டிப்பா டிஎம்கே ஜெயிச்சிரும். இது மட்டும் இல்லாம இப்போ டிஎம்கே மேல விஜய் ரசிகர்களும் சரி, விஜய் தொண்டர்களும் சரி, விஜய்க்காக ஓட்டு போட்ட மக்கள் நிறைய பேர், அதாவது டிஎம்கே ஓட்டு போட்டவங்களே ஒரு சில பேர் கோவத்துல தான் இருக்காங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே கோவத்துல தான் இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு மாசத்துல எலெக்ஷன் வச்சா அப்படின்னா கண்டிப்பா அந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா தாவேக்கா மேல காமிச்சு தாவேக்கா ஜெயிக்க வச்சிருவாங்க. ஸோ தாவேக்காக்கு ஓட்ட போட்டதுன்னா ஜெயிக்க வச்சிருவாங்க. டிஎம்கே மேல கோவத்தையும் நீட்டா காமிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஏதாவது நியூஸை போட்டு பரப்பி மறக்க வச்சு இந்த நியூஸ் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் மறக்க வச்சு அதுக்கப்புறமா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் முடிவு பண்ணி வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் எது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறதே தெரியல. பட் ஆனா பாஜக அழுத்தம் கொடுக்கறது உண்மை தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலேருந்து விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநரும் பாஜக ஆளு அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு டவுட் வருது. ஸோ அந்த வகையில கண்டிப்பா ரீ எலெக்ஷன் ஒன்று நடக்க தான் போகுது. ஸோ அது இப்போதைக்கு நடக்க போறது கிடையாது. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு நடக்க போகுது. ஸோ அதுக்குள்ள என்னென்னலாம் செய்ய போறாங்கன்னு தெரியல. ஸோ ஏற்கனவே டயலாக்ல சொன்ன மாதிரி தான் தளபதியை உயிர் தேர முடியாது சிறுவரை அறைய போறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்த விஜயகாந்த் வர விடாமலே பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்குமே டிஎம்கே காரங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க. டிஎம்கே பாஜக ஏடிஎம்கே 3 பேரும் கண்டிப்பான தண்டனை அனுபவிப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதான் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சு வர போறாங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் தூக்கி விட்டேஞ்சிருவாங்க. 2 பேருமே தூக்கி விட்டேஞ்சிருவாங்க. ஏன்னா காலங்காலமா டிஎம்கே நல்லா இல்லைனா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே நல்லா இல்லைனா டிஎம்கே இப்படிதான் போட்டுட்டு இருந்தாங்க மக்கள். இப்ப 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னா ஒரே குட்டையில நம்ம மட்டைக்கு நாங்க எதுக்கடா வெட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா மக்கள் 2 பேருமே தூக்கி எறிஞ்சிருவாங்க. 2 பேருமே உதறி எறிஞ்சிருவாங்க. அதனால 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மேபி டிஎம்கேல இருந்து ஒரு 10 பேரான ஏடிஎம்கே காமிச்சு நீங்க அங்க இருந்து ஆட்சி அமைச்சிங்க ஒரு 2.5 வருஷம். அதுக்கப்புறமா அந்த ஆட்களோட இன்னொரு 5-10 பேரை அனுப்புங்க. 118 நாங்க வச்சு இன்னொரு 2.5 வருஷம் நாங்க ஆட்சி அமைச்சுக்கணும். இப்படி வேணா டீலிங் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வேணா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் போடுவாங்களே தவிர ஸ்ட்ரைட்டா போயிட்டு கூட்டணி எல்லாம் வைக்க வாய்ப்புகள் கிடையாது. சோ இதுதான் இன்னைக்கான அரசியல் சூழலா இருக்குது. சோ இது மாதிரி ஒரு அரசியல் சூழலை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு
தான் போயிட்டு இருக்கு. ஸோ தளபதின்ற ஒத்த ஆள் வந்ததுன்னா 75 வருட பாரம்பரிய கட்சியை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். பட் அவரை வந்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 6 சீட் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இல்லைன்னா ஈஸியா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் விஜய் அவர்கள். ஸோ அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவுனா அடி விழுகுது. பட் விழுகிற அடி எல்லாத்தையும் அவர் ஆயுதமா மாத்தி நீட்டா ஸ்டெப் வச்சு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்னதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டாலும் அவர் படுற எல்லா அடியுமே மக்கள் மனசுல ஒரு தியாகமா தான் போய் மாறுதே தவிர கெட்ட எண்ணமெல்லாம் போல. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5 நாள்ல தெரிஞ்சிடும். ஸோ 5 நாள் 10ஆம் தேதிக்குள்ள விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு அரசியல் சூழ்நிலை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு தேங்க்யூ.